வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பாவக்காய் பெருசு ஒன்று எடுத்துக்கலாம், மிளகாய் தூள் 2 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கறி மசால் தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போது பாவக்காவை பெருசாக கட் பண்ணாமல் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி சிறு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக போடக்கூடாது. இப்போ இந்த விதை ரொம்ப பிஞ்சு விதையாக தான் இருக்குது, அதனால் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப முத்தின விதையாக இருந்தால் தூக்கி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், பாவக்காய் கட் பண்ணியாச்சு. வானிலையில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் நல்லெண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன், ஏன்னா 2 மாதம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெயில் இதெல்லாம் வணக்கிக்கலாம். பாவக்காவை சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போடுறேன் நான் மிளகாய் தூள். இது கொஞ்சம் நல்லா வணக்கி விடலாம். கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். எண்ணெய் நிறையாலாம் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் இருந்தாவே போதும். இப்போது கறி மசால் தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது பாருங்கள், கொஞ்சமாக அப்படியே முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாவக்காய் குழஞ்சிரும். இது வேகிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். எண்ணெயிலேயே வேகணும் அப்படின்னா எண்ணெய் நிறைய இப்போ ஊற்றணும். நம்ம எண்ணெய் நிறைய சேர்க்காம கொஞ்சமான எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்லேயே வச்சு ரோஸ்ட் ஆக வைக்கணும். இந்த எண்ணெயே போதும். இதுலேயே சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. சிம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் ரோஸ்ட் ஆகணும், ஏன்னா நம்ம 2 மாதத்துக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இன்னும் ரோஸ்ட் ஆகணும். 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வேக வைங்க. எண்ணெய் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், ஆனால் கொஞ்சமாக எண்ணெயே போதும். நான்ஸ்டிக்கில் பண்ணுங்கள். இதைய பாருங்கள், 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சேன், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.